நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் கல்லார் கார்டனுக்கு பக்கத்தில் இருக்க கேலக்ஸி காட்டேஜ் தாங்க. ஸோ இந்த காட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு அமைதியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷாலத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க, அவனோட ஆடுக்காக வேண்டி. ஸோ அதனால் நான், பாப்பா, ஹஸ்பண்ட், ரிஷாலத் 4 பேர் கிளம்பி வந்திருந்தோம். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்டனிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நியூ. நம்ம சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் கல்லார் ரோட்டில் இருக்க கேலக்ஸி காட்டேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். ரிச்சாவுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்தோம். ஆனால் அவன் ஒரு வீடியோ கூட போஸ்ட் கொடுக்கல, ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நான் பேசுகிறத பார்த்து இந்த நாய் ரொம்ப பயந்து உட்காந்துருச்சுங்க. இவன் பாருங்கள், இங்கே எங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கான், ஒரு வீடியோ கூட பண்ணல. ஆனால் ரீமா மட்டும் அந்த பூவை பிடிச்சி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். ரோஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஹார்டின் ஷேப்பில் வந்து இந்த மூங்கில் வச்சு பின்னியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் உட்காந்து இங்கே ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டோம். ரோஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல, இந்த கார்டனில் ரொம்ப அழகாக மெயின்டைன். நிறைய செடி, செம்பருத்தி பூ, இந்த வந்து அவுட்டோர் பிளான்ட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே செட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பா இங்கே உட்காந்துட்டு நானும் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தா. ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கெஸ்ட்டு யாரும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பசங்களை வச்சு வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பாவோட ஃபேஸ் அளவுக்கு அது விரிஞ்சிருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது வந்து டைனிங் ஏரியா. உள்ளே வந்து அவுட்டோர் டைனிங் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாக்கு மரத்து கீழே உட்காந்து ரொம்ப அழகாக சாப்பிட்ற மாதிரி. பாப்பா சுற்றி என்னை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம வந்து ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு டின்னர் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சறுக்கி விளையாடுறது, ஊஞ்சல், ஜிக்ஸாக் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரிச்சா பண்ண ஒரே வேலை உருப்படியாக உட்காந்து இதில் விளையாண்டான், அவ்வளோதான். அப்புறம் என்ன, வழக்கம் போல் அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு அடம் பண்ணால், சரி கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு வீடியோ நடிச்சு கொடுன்னு அவனை கெஞ்சி நடிக்க வச்சேன். ஆனால் அவன் நல்லாவே பண்ணலை ஒரு வீடியோ கூட. அவனோட சேனலுக்காகவும் நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதையும் அவன் சரியாக பண்ணி கொடுக்கல. ஸோ இந்த பாப்பா அழகாக ஓடி வர பாருங்கள். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 சைடில் பாக்கு மரம் வச்சு நடுவில் அந்த கேப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரூமு, இந்த சைடில் இருக்க ரூம்ஸு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி பீட்ரூட் கலரில் அந்த லீஃப்லாம் இருக்குது பாருங்கள், அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படி ஃபேமிலியோடு வரணும், ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் இங்கே வந்து ரிச்சாவை வந்து வீடியோ எடுக்கணும், வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருந்தோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரிச்சாவுக்கு பசி வந்து ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.